தர்மேந்திர பிரதான் அடுத்த பாஜக தலைவராக கூடும் என்பதனால் தான் அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரனும் வானதி சீனிவாசனும் ஒன்றாக ஒரே களத்தில் தாங்கள் பார்க்க முடியும் கோயம்புத்தூர் திருப்பூரில். அங்கு பிரயாணம் செய்த தர்மேந்திர பிரதான் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு குறிப்பு எழுதி கொடுத்திருக்கிறார். தமிழகத்தில் மத மாற்றங்கள் அதிகமாக இருக்கின்றன என்று தான் கேள்விப்படுவதாக, இந்துக்கள் கிறிஸ்துவர்களாகவும் இந்துக்கள் முஸ்லிம்களாகவும் மாற்றப்படுகிறார்கள் என்று. தர்மேந்திர பிரதானுடைய விசிட் சென்னைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ராகுல் காந்தி மீதும் ராபர்ட் வாட்ரா மீதும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு கேஸ் போட்டிருக்கிறதுனால அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மீண்டும் மைய புள்ளிக்கு வந்து விட்டது. அது தமிழகத்திற்கும் பாதிப்பு ஏற்படும். ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தமிழகத்தில் ஒரு மாபெரும் சூறாவளி ஒரு இருக்கும் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். கண்டிப்பாக எனக்கு தெரிகிறது மட்டும் ராபர்ட் வாட்ரா கைது செய்யப்படுவார். ஒரு நாள் இவரை ஜெயிலில் அனுப்பதுக்கு அசாமுடைய முதலமைச்சர் தயாராகி கொண்டிருக்கிறார். காரணம், நேற்று வெள்ளிக்கிழமை அசாமில் 18ஆம் தேதி ஜூலை மாதம் 2025ஆம் வருடம் அசாமில் இவர் சில அசாமினுடைய ஜாதிகளை ஊக்குவிக்கும்படி உசுப்பி விடும்படி குளறுபடியான பேச்சு பேசியிருக்கிறார் என்று ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ ராகுல் காந்தி கைது என்பது அசாம் சர்க்கார் மூலமாக பண்ணால் அசாம் தேர்தலுக்கு அது நல்லதாக இருக்கும். காரணம், ராகுல் காந்தியிடம் சில தஸ்தாவேஜுகள் இருக்கின்றன. அதை ராகுல் காந்தி கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 22, 23 தேதிகளில் கொண்டு விடுவார் என்றும் அதன் மூலமாக அரசாங்கத்திற்கு ஆபத்து வரும் என்றும் டெல்லியில் உலாவுகிறது செய்தி. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்கள் பலவற்றை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள தற்போது இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் பாய். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இப்போ தமிழகம் வந்திருக்காங்க. அவருக்கு கடுமையான எதிர்ப்புகள் அங்கு தெரிவிக்கப்படுகிறது. இப்ப அண்ணாமலை அவர்கள் கூட மத்திய அமைச்சர் கூட தான் இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? தர்மேந்திர பிரதான் அடுத்த பாஜகவினுடைய தலைவராக வருவதற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டு வருகின்றன. தர்மேந்திர பிரதான் கண்டிப்பாக ஒரு போட்டியில் இருக்கிறார். அகில இந்திய அளவில் அவருக்கு உற்சாகம் இருக்கிறது. பிரமோத் மகாஜன் என்று சொல்லக்கூடிய அடல் பிகாரி வாஜ்பாய் சமயத்தில் இருந்தவர் மாதிரியே தர்மேந்திர பிரதான் அருண் ஜேட்லி மூலமாகத்தான் தயாரிக்கப்பட்டவர். பிரமோத் மகாஜன் மூலமாக வர அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய அரசாங்கத்திலும் அவருடைய தந்தை மந்திரியாக இருந்தார். ஆக மொத்தம் அவர் ஒரு RSS குடும்பத்தை சேர்ந்தவர். தர்மேந்திர பிரதான் அடுத்த பாஜக தலைவராக கூடும் என்பதனால் தான் அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரனும் வானதி சீனிவாசனும் ஒன்றாக ஒரே களத்தில் தாங்கள் பார்க்க முடியும் கோயம்புத்தூர் திருப்பூரில் ஒடியா பாஷையில் போஸ்டர் ஒட்டி அவரை வரவேற்றிருக்கிறார்கள். தர்மேந்திர பிரதானுக்கு எதிர்ப்பு என்பது கிடையாது. இருப்பினும் நல்ல குஷியாக இருக்கிறார். அங்கு வரக்கூடிய இடங்களில் குறிப்பாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, டெக்ஸ்டைல்ஸ், இந்த இரண்டை பற்றியும் பல ரூபங்களில் இப்ப பாருங்க, திருப்பூர்ல போய் அவங்க ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சவுத் இந்தியாவுடைய மான்செஸ்டர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கோயம்புத்தூர் திருப்பூர் இருப்பதனால் அங்கு பிரயாணம் செய்த தர்மேந்திர பிரதான் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு குறிப்பு எழுதி கொடுத்திருக்கிறார். தமிழகத்தில் மத மாற்றங்கள் அதிகமாக இருக்கின்றன என்று தான் கேள்விப்படுவதாக, இந்துக்கள் கிறிஸ்துவர்களாகவும் இந்துக்கள் முஸ்லிம்களாகவும் மாற்றப்படுகிறார்கள் என்று. தர்மேந்திர பிரதானுடைய விசிட் சென்னைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. சார், இப்போ சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் சத்தீஸ்கர் மாநிலத்துல முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பகேல் அவருடைய பையன் சைதன்யா பகேல் அவர்கள் ஈடியால கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த விவகாரத்துக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதா, மதுபான ஊழல். இந்த விஷயத்துல சுமார் 2100 கோடிக்கு மேல முறைகேடு நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் முன்னாள் முதலமைச்சருடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிறது பெரிய அளவுல பூதாகரமாக வெடித்து நின்றுட்டு இருக்கு. அப்ப அங்கு முன்னாள் முதலமைச்சர் அவருடைய மகன் கைது செய்யப்படுகிறார் அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் விவகாரம் எப்படி இருக்க போகிறது சார்? அது இந்நாள் முதலமைச்சர் இந்நாள் துணை முதலமைச்சர் பற்றி தாங்கள் கேள்வி கேட்கிறீர்கள் என்று நான் சூசகமாக புரிந்து கொண்டாலும் அது கோர்ட்டில் நிலைவில் இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வாய் பூட்டப்பட்டு விட்டது சுப்ரீம் கோர்ட்டினால். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு லாபமாக இருந்தும்
பாஜகவிற்கு நஷ்டமாக இருந்தாலும் இது திடீரென்று ஒரு நாள் வெடிக்குங்க. நரேந்திர மோடி ஊழலை விடமாட்டார். அமித்ஷா அவர்கள் 39,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க்கில் இருப்பது ஊழல் என்று சொன்னாரை அதை நிரூபிப்பார். கண்டிப்பாக கோர்ட் அவர்கள் லிஸ்டிங் வந்தப்புறம் இந்த கேஸ் ஆகஸ்ட் மாதத்தில் மும்முரம் படுத்தப்படும் என்பதுதான் டெல்லியில் பெரிதாக தெரிகிறது. பூபேஷ் பகலுடைய மகன் கைது செய்யப்பட்டதை குறித்து பிரியங்கா காந்தி கூட நீங்க ட்விட்டர் போட்டிருக்காங்க. காரணம், நாடாளுமன்றம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக பூபேஷ் பகலுடைய மகன் கைது என்பது காங்கிரஸில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. போதாத குறைக்கு ராகுல் காந்தி மீதும் ராபர்ட் வாட்ரா மீதும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு கேஸ் போட்டிருக்கிறதுனால அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மீண்டும் மைய புள்ளிக்கு வந்து விட்டது. அது தமிழகத்திற்கும் பாதிப்பு ஏற்படும். ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தமிழகத்தில் ஒரு மாபெரும் சூறாவளி இருக்கும் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக. சார், இப்போ ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரஸ் மீட்ல ஒரு தகவல்களை முன் வச்சிருக்காங்க, ஒரு அறிக்கை மூலமாக முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய மச்சான் ராபர்ட் வடேரா அவர்கள் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக பாஜகவால் வேட்டையாடப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்ற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இடி மீதும் விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இப்போ ராபர்ட் வட்ராவுடைய சொத்துக்களை இடி முடக்கி இருக்கிறது. இது எந்த லெவல்ல சார் இருக்கு? ஏன்னா ராபர்ட் வட்ரா கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற பேச்சுக்களும் அடிபடுது. இது எப்படி சார் இருக்கு டெல்லியில? ஒண்ணு வச்சுங்க, இந்த ராபர்ட் வாட்ரா பத்தி தமாது ஸ்ரீ என்று ஒரு புத்தகம் போட்டார்கள், மாப்பிள்ளை திருவாளர் மாப்பிள்ளை என்ற தலைப்பில். அந்த புத்தகத்தில் பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் 10 வருடங்களாக பிறகு 27, 28 அட்ஜென்மெண்ட் வாங்கியிருக்காருங்க நம்ம இவரு ராபர்ட் வாட்ரா கேஸ். சுப்ரீம் கோர்ட்ல 3 தானே போகலீங்க, ஹைகோர்ட்ல போறதே நிறுத்திட்டாருங்க. மாவட்ட நீதிபதிக்கு முன்னாடி அவர் வக்கீலை விட்டு பேசுறாருங்க. ஸோ அதனால அந்த பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக எனக்கு தெரிகிற மட்டும் ராபர்ட் வாட்ரா கைது செய்யப்படுவார் கூடிய விரைவில். அதுதாங்க யதார்த்தம். சார்ஜ் ஷீட் போட்டாங்க. சார், இப்போ ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் பின்னணியில ராபர்ட் வட்ரா பின்னணியில நான் இருந்துகிட்டு இருக்கேன், எதுக்கும் அஞ்ச மாட்டோம், அஞ்சி ஓடக்கூடிய குடும்பம் எங்களுடைய குடும்பம் கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்களே சார். கண்டிப்பா உண்டு. 5 ஏன் பெயில் இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் பெயில் வாங்கிட்டு இருக்காரு. 12, 13 பெயில் இருக்காரு. அது மாதிரி பயந்து ஓடுற, முதல்ல ஜெயில்னாரு, அப்புறம் கடைசியில பெயில்ல போய் நிற்கிறாரு. ஒரு நாள் இவரை ஜெயிலில் அனுப்பத்துக்கு அசாமுடைய முதலமைச்சர் தயாராகி கொண்டிருக்கிறார். காரணம், நேற்று வெள்ளிக்கிழமை அசாமில் 18ஆம் தேதி ஜூலை மாதம் 2025ஆம் வருடம் அசாமில் இவர் சில அசாமினுடைய ஜாதிகளை ஊக்குவிக்கும்படி, உசுப்பி விடும்படி, குளறுபடியான பேச்சு பேசியிருக்கிறார் என்று ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதனால ஹேமந்த் விஸ்வ சர்மா ஓப்பனா சொல்லியிருக்காரு, மல்லிகார்ஜுன் கர்கேயும் ராகுல் காந்தி இந்த அசாம் போலீஸ் சம்மன் பண்ண போறாங்கன்னுட்டு. அப்படி சம்மன் பண்ணாங்கன்னா கைது பண்ணுவாங்க. இப்போ ராகுல் காந்தி கைது என்பது அசாம் சர்க்கார் மூலமாக பண்ணால் அசாம் தேர்தலுக்கு அது நல்லதாக இருக்கும். காரணம், அசாம் கூட தேர்தல் போகுதுங்க அடுத்த வருஷம், தமிழ்நாடோடு தேர்தல் போகுது. அதுக்காகத்தான் அசாம் தேர்தலில் ராகுல் காந்தி கையை செய்யப்படுவது. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமா ராஜஸ்தான், ஹரியானாவில் நில ஊழலில் ராபர்ட் வாட்ரா கைது செய்யப்படுவதெல்லாம் வைத்து பார்த்தால் காங்கிரஸ் ஒரு கலைபரத்தில் இருக்கிறது என்று தான் குறிவிக்க முடியும். அதற்கு சப்ப கட்டி அண்ணனும் தங்கையும் சேர்ந்து கொண்டு பிரதி தினம் ட்வீட் போடுறாங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு சௌகரியமா இருக்குமோ தெரியாதுங்க சிவா. சார், இப்போ இண்டி கூட்டணி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் இன்று இரவு 7 மணிக்கு நடக்க இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி இண்டி கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போதைய நிலை குறித்து விவாதிப்பதற்காக இந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இண்டி கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சி வரலை, திரிணாமுல் காங்கிரஸ் வரப்போகிறது. அதில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக கலந்து கொள்ளக்கூடியவர்கள் தேர்தலை பற்றி பேசுவார்கள். ஆதார் அட்டை மற்றும் SIR என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், பீகார் தேர்தலில் வாக்காளர்களை, அயல் நாட்டுக்காரர்களை, நேபாள், பங்களாதேஷ், மயன்மார் போன்ற வாக்காளர்கள் பெங்காலிலும், வெஸ்ட் பெங்காலிலும், பீகாரிலும் அதிகமாக இருப்பதனால் அவர்களை களை எடுக்க வேண்டும் என்று எலெக்ஷன் கமிஷன் ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை எதிர்க்கிறார்கள். போதாத வரைக்கு 2 ஜட்ஜு நீதிபதிகள், ஒருத்தர் ஹைகோர்ட், இன்னொருத்தர் ஹைகோர்ட்,
ரெண்டு பேரும் வருமா. ஒருத்தர் களவாக பிடிபட்டால் பணத்தை வைத்துக் கொண்டு, மற்றொருவர் பேசினார் விஸ்வ இந்து பரிஷத்தை ஆதரித்து. அந்த ரெண்டு பேர் மேலேயும் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டாங்க, எல்லாம் நடந்தது. அவங்க மேல இம்பீச் பண்ணோன்னு பண்றாங்க. அதை பழிவாங்க முயற்சி இருப்பதாக செய்கிறார்கள். இருப்பினும் இந்த இரண்டும் இண்டி கூட்டணி கூட்டத்தில் விவாதிக்கப்படும். பெஹல்காம் விஷயம், ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் மீண்டும் இது மாதிரி ஒரு 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 தவறாக பேசுவதை குறித்து கண்டிப்பாக அதையும் விசாரிப்பார்கள், விவாதிப்பார்கள். நாடாளுமன்ற கூட்டத்தில் எப்படி பரபரப்பாக இருக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி ஒரு வழி அமைப்பு காண்பிப்பார் அந்த இந்தி கூட்டணி கூட்டத்தில். அதில் ஒன்றாக இருப்பார்களா, தனியா போயிடுவாங்களா தெரியாது. சரத்பவாருடைய நிலைமை என்னன்னு தெரியல. உத்தவ் தாக்கரே நேற்று தேவேந்திர பட்னவிஸை முதலமைச்சரை சந்தித்து இன்று டெல்லி போகிறார். இதுல ஹேமந்த் சோரன் நரேந்திர மோடி சந்தித்தார். புது குழப்பம். அதாவது எல்லாத்த விட கேரளா வயல்நாடில் ராகுல் காந்தி இருந்த பொழுது காங்கிரஸ் ஆதரவாக அந்த சமீபத்தில் நடந்த அசம்பிளி தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதன் பின்னணியில் சிபிஎம் திட்டிருக்காங்க. இப்ப சிபிஎம் ராகுல் காந்தி ஒன்னா உட்கார போறாங்க. அது என்ன நிலைப்பாடு தெரியல. இது இந்திய அலையன்ஸ் என்பது செத்து போச்சுங்க, மறைந்து விட்டது, மரணம் அடைந்து விட்டது. இருந்திலும் அதற்கு நாடாளுமன்ற செஷனா உயிர் வரும், அப்புறம் செத்துவிடும். இந்த காளான்கள் மாதிரி வருங்க, அதோட சரி. சார், இப்போ இன்று நடக்கக்கூடிய அந்த இண்டி தலைவர்களுடைய கூட்டத்துல திமுக கலந்துக்கிறாங்க. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல நடக்க இருக்கக்கூடிய 2026 தேர்தலுக்கு திமுகவுக்கு ஏதாவது ஒரு சாதகமான சூழல், ஏதாவது ஒரு நிலை உருவாகுமா சார்? கண்டிப்பா கண்டிப்பா திமுக உறவில் இருப்பதனால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. வெயிட் அண்ட் வாட்ச். திமுக தன்னுடைய ஒரு நிலைமை உருவாக்கி தமிழகத்திற்கு சார்ந்ததும் இருக்கும். போதாது வரைக்கும் நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, தயாநிதி மாறனை பற்றியும் பேசணும்னு சொல்றாங்க பாஜக. தயாநிதி மாறனை பற்றி பாராளுமன்றத்தில் வரும். இப்ப அவருடைய வாயை அடைச்சிருவாங்க. ஆக மொத்தம் திமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையும் வரும். எல்லாத்த தவிரங்க, டெல்லியில வரக்கூடிய வதந்தி என்ன என்று கேட்டால், அரசாங்கத்திற்கு எதிராக ராகுல் காந்தியிடம் சில தஸ்தாவேஜுகள் இருக்கின்றன. அதை ராகுல் காந்தி கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 22, 23 தேதிகளில் கொண்டு விடுவார் என்றும், அதன் மூலமாக அரசாங்கத்திற்கு ஆபத்து வரும் என்றும் டெல்லியில் உலாவுகிறது செய்தி. அது பெஹல்காம் எப்படி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் சொல்லுகிறாரோ அதிலிருந்து வரக்கூடிய பத்திகளை வைத்துக் கொண்டு தான் ராகுல் காந்தி 12ஆம் தேதி 22ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுது இது மாதிரியான ஒரு கருத்தை தெரிவித்தால் நாடாளுமன்றம் கலைவரமாக இருக்குங்க. அதெல்லாம் இந்தி கூட்டணி மூலமாக வரையறுக்கக்கூடிய திட்டங்களில் இன்று இரவு முடியும் 7 மணிக்கு தான் கேள்விப்படுறாங்க. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.